அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ரூமில் ரெகுலராக பயன்படுத்துகின்ற வேர்ப்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை பிரிங், கொண்டு வா. பிரிங் யுவர் நோட் புக், பிரிங் யுவர் பென், பிரிங் யுவர் பென்சில், பிரிங் யுவர் ஹோம்ஒர்க். பிரிங்னா கொண்டு வர்றது. கிளைம், கிளைம்னா ஏறுறது. கிளைம் த ட்ரீ, கிளைம் த கோகனட் ட்ரீ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பிளிங்க்கு, பிளிங்க்னா கண்ணு சிமிட்டுறது. சில குழந்தைங்க கண்ணு சிமிட்டிகிட்டே இருப்பாங்க. டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். க்ரை, க்ரைனா அழுகிறது. த பாய் இஸ் க்ரையிங், ஹீ இஸ் க்ரையிங், ஷீ இஸ் க்ரையிங். ஃபீல், ஃபீல்னா உணர்றது. சில பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, சிலர் சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் சேட். க்ளீன், சுத்தம் செய். த பாய் இஸ் க்ளீனிங் த ரூம், த பாய் இஸ் க்ளீனிங் த கிளாஸ் ரூம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். க்ளீன்னா சுத்தம் செய்கிறது. அடுத்தது பீல், பீல்னா உரிக்கிறது. ஐ பீல் த ஆனியன், ஐ பீல் த ஆரஞ்ச். தோல் உரிக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம பீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிக், டிக்னா தோன்றது. ஒரு டிக் ஏ பிட், குழி தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. த டிக் ஃபார் ஏ சம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஆல்வேஸ் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் இன் கோல்டு சீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. வின்டரில் மேக்ஸிமம் நம்ம ஹாட் வாட்டர் தான் குடிப்போம். ஆல்வேஸ் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் இன் வின்டர். போர், போர்னா ஊற்றுறது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்ற சொல்கிறோம் இல்லைங்களா. போர் த சாம்பார், போர் த ரசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபெயிண்ட், மயங்கி விழுவுறது. சி டிட் நாட் ஈட் எனிதிங் இன் தி மார்னிங், ஸோ சி ஃபெயிண்டட். காலையில் அவள் எதுவுமே சாப்பிடல, அதனால் மயங்கிட்டா அப்படின்னு சொல்கிறது தான் ஃபெயிண்ட். ஸ்க்ரப், ஸ்க்ரப்னா தேய்க்கிறது. நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் தேய்க்கிற நாருக்கு பேரே ஸ்க்ரப்பு தான். ஏன்னா தேய்க்கிறதுனால தான் அது பேரே ஸ்க்ரப்பு. டோன்ட் ஸ்க்ரப் த பெஞ்ச். க்ரால், க்ரால்னால் தவழ்கிறது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா 4 காலில் தவழும் இல்லைங்களா, அதுதான் நம்ம க்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நடக்கிற முன்னாடி ஸ்டேஜ் தான் க்ரால். லீன், லீன்னா சாஞ்சிக்கிறது. டோன்ட் லீன் அகைன்ஸ்ட் த வால், செவத்தில் சாயாத. டோன்ட் லீன் ஆன் மீ, என் மேலே சாயாத. கிரைண்ட், கிரைண்ட்னா அரைக்கிறது. ஷி கிரைண்ட்ஸ் பீனட், அதாவது வேர்க்கடலை பார்த்தா மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க இல்லைங்களா. அம்மியில் அரைக்கிறது, கிரைண்டரில் அரைக்கிறது, எல்லாமே கிரைண்ட் தான், அரைக்கிறது. க்ளோஸ், க்ளோஸ்னால் மூடுறது. க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த விண்டோ, க்ளோஸ் த மவுத். ஓப்பன், ஓப்பனாக திறக்கிறது. ஓப்பன் த டோர், ஓப்பன் த விண்டோ, ஓப்பன் தி மவுத். அடுத்தது ப்ளோ, ப்ளோனா ஏர் ஓட்டுறது. ஏர் ஓட்டுறதுனா ஹீ ப்ளோஸ் த ஃபீல்டு வித் டிராக்டர், ஏர் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரே, ஸ்ப்ரேனா தெளிக்கிறது. சி ஸ்ப்ரேஸ் வாட்டர். இப்போ யாராவது நம்ம பக்கத்தில் நின்று பேசுனாங்கன்னா எச்சி தெளிக்கும் இல்லைங்களா, அதையே நம்ம ஸ்ப்ரே வாயா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்ப்ரேனா தெளிக்கிறது. ப்ளோ, ப்ளோனா ஊதுறது. இப்போ ஹீ ப்ளோஸ் தி பலூன், அவன் பலூன் ஊதனா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்ட், நிற்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட் அட் லாஸ்ட், ஸ்டாண்ட் அப், இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. சிட்னா உட்கார்றது. சிட் இன் யுவர் பிளேஸ். பாருங்கள், சிட்டுக்கு சார் அப்படின்னு மாறி இருக்குது. அந்த ஆர்டியை மாற்றிக்கோங்க. சிட் இன் யுவர் பிளேஸ், சிட் டவுன். டைட்டன், டைட்டன்னா இருக்கிறது, டைட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சி டைட்டன்ஸ் த ரோப், அந்த ரோப்பாவை டைட் பண்ணிட்டா. கட், தெரிஞ்ச வார்த்தை, வெட்டுறது. சி கட்ஸ் த வெஜிடபிள்ஸ், ஹீ கட்ஸ் த வெஜிடபிள்ஸ், ஹீ கட்ஸ் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேர், டேர்னா கிழிக்கிறது. இப்போ டிஇஏஆரை டியர் அப்படின்னு படிப்பாங்க. டியர்னு படிக்கும்போது அது கண்ணீர் அப்படின்னு அர்த்தமாகும். டேர்னா கிழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டேர் த பேப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்ட், பெண்டுனா வளைக்கிறது. பெண்ட் த பிரான்ச், பெண்ட் த ட்ரீ, பெண்ட் த ட்ரீ while it is young, 5 வளையாதது 50 வளையாது. அடுத்தது டர்ன், டர்ன்னா திரும்புறது. டர்ன் யுவர் ரைட், டர்ன் யுவர் லெஃப்ட், லெஃப்ட் பக்கம் திரும்ப. ஷேக், ஷேக்னா குலுக்குதல். இப்போ நம்ம ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கினாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஷேக் பண்ணிவிட்டு தான் அப்புறமா ஓப்பன் பண்ணுவோம். வேவ், கையாட்டுறது. இப்போ ஒரு பொண்ணு தூரமாக இருந்தாங்கன்னா வேவ் ஹர், அந்த பொண்ணு கை காட்டு அப்படின்றோம் இல்லைங்களா, அதுதான் வேவ் ஹர். கிளாப், கிளாப்னா கை தட்டுறது. இப்போ யாராவது ஒரு பையன் நல்லதாக ஆன்சர் சொல்லிட்டானா எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஸ்னாப், ஸ்னாப்னா சொடுக்கு போடுறாங்க இல்லைங்களா, கை சொடுக்கு, அதுதான் என்னதுன்னா ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அது கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க.
ஸ்னாப், டோன்ட் ஸ்னாப் இன் கிளாஸ், டோன்ட் ஸ்னாப் அட் ஹோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யான். யான்னா கொட்டாவி விடுறது. நம்மளுக்கு என்றைக்காவது போர் அடிச்சதுன்னா நம்ம என்னென்னா ஹீ இஸ் யார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்னீஸ்னால் தும்புறது. தும்பும்போது இப்போ எச்சியெல்லாம் தெரிக்கும் இல்லைங்களா? யூஸ் கர்ச்சீஃப் வைல் ஸ்னீசிங். தும்பும்போது கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்லாம், இதுக்கும் மூடு தான். க்ளோஸ்க்கும் ஸ்லாமுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, க்ளோஸ்னால் நம்ம நார்மலாக கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது. ஸ்லாம்னால் கோவமாக போகும்போது ஒரு இடிப்போம் இல்லைங்களா, வேகமாக சாத்துவோம் இல்லைங்களா, அதுதான் என்னதுன்னா ஸ்லாம். அடுத்த வார்த்தை ரப். ரப்னால் தேய்க்கிறது. இப்போ நம்ம தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்க சொல்கிறோம் இல்லைங்களா, ரப் ஆயில் டு யுவர் ஹெட், ரப் ஆயில் இன் மை ஹெட். ரப்னா தேய்க்கிறது, ரப் த போர்ட். அடுத்தது பிஞ்ச். பிஞ்ச்னால் கிள்றது. டோன்ட் பிஞ்ச் எனி ஒன், யாரையுமே கில்லாத. டோன்ட் பிஞ்ச் மீ, என்ன கில்லாத அப்படின்னு சொல்லுவோம். குவிஸ். குவிஸ் அப்படின்றது வந்து நசுக்கிறது. இப்போ பக்கத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா காலை போட்டு ஒரே மிதிக்கிறோம் இல்லைங்களா, மிதித்து நசுக்கிடுவோம். அதுதான் என்னதுன்னா குவிஸ். ஷி குவிஸ்டு மஸ்கிட்டோ, கொசுவை ரொம்ப நசுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஹோல்டு. ஹோல்டுனா பிடிக்கிறது. ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் யுவர் ப்ரீத். இப்போ யோகா பண்ணும்போது ஹோல்ட் யுவர் ப்ரீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவ். சிவ்னா மெல்றது. சிவிங்கம் அப்படின்னு அதுக்கு பேரே எதுக்குன்னா மென்னுக்கிட்டே இருக்கிறனால தான் அது பேர் சிவிங்கம். சிவ்னா மெல்லுதல். பைட். பைட்னா கடிக்கிறது. சி பைட்ஸ் மீ சார், ஏன்னா அவள் என்னை கடிச்சிட்டா சார். டாக் பைட் மீ சார், டாக் என்னை கடிச்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பைட்னா கடிக்கிறது. அடுத்தது ஸ்பிட்டு. இப்போ நிறைய பேர் பண்ணுறது ரோட்டில் எச்சி துப்புவாங்க இல்லைங்களா, அதுதான் ஸ்பிட்டு. நம்ம வந்து டோன்ட் ஸ்பிட் இன் த ரோடு, டோன்ட் ஸ்பிட் ஆன் மீ அப்படிலாம் நம்ம சொல்லலாம். லிக்கு. நாவினால் சுவை, அதாவது நக்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா. இப்போ தேனெல்லாம் கையில் ஊற்றி என்ன பண்ணுவோம், நம்ம நக்கி தான் சாப்பிடுவோம். அது பேர் தான் லிக் அப்படின்னுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, தேன் சாப்பிட்றது, இதெல்லாம் லிக்கு. அடுத்தது டிக்கல். டிக்கல்னால் கிச்சு கிச்சு பண்ணுறது. கிச்சு கிச்சு பண்ணுறதுனா குழந்தைங்கள நம்ம கிச்சு கிச்சு பண்ணுவோம், நம்மளை கூட சிலர்லாம் கிச்சு கிச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் டிக்கல். இதே டிக்கல் மீ. அடுத்தது ஸ்க்ரீம். ஸ்க்ரீம்னால் சத்தமாக அழுவுறது. ஒரு சிலர்லாம் ரொம்ப சத்தமாக அழுவாங்க, அதுதான் என்னென்னா க்ரைக்கு வராது, ஸ்க்ரீமுக்கு போயிடுறது. ஷவுட்டு. நார்மலாக பேசுனா டாக், ஸ்பீக் அப்படின்னுவோம். சத்தமாக பேசுனா ஷவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டோன்ட் ஷவுட் இன் கிளாஸ். ஹக். ஹக்னா அணைச்சிக்கிறது, கட்டிப்பிடிக்கிறது. இப்போ அம்மாலாம் குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க, ஹக் பண்ணிக்குவாங்க, அதுதான் என்னதுன்னா ஹக். பவ். பவ்னா வணங்குதல். ஐ பவ் யூ, நான் உங்களே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அரசரை பார்த்து ஐ பவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாட். நாட்னா என்னதுன்னா தலையாட்டுறது. நிறைய பேர் அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் அப்பா என்ன பண்ணுவார், தலையாட்டுவார். பாயிண்ட். பாயிண்ட் அவுட் பண்ணுறது கரெக்டாக. ஸ்பின்னா சுற்றுறது. சுற்றுறது நம்மளுக்கு தெரியும், ஈ ஸ்பின் த பால், ஈ ஸ்பின்ஸ் த பால் அப்படின்லாம் நம்ம நார்மலாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வார்த்தைகள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இந்த 50 வார்த்தைகள் மட்டும் பார்க்கலாம். இந்த 50 வார்த்தைகளையுமே ஒரு நோட்டை போட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.